வணக்கம் நண்பர்களே. இன்றைய அவசர உலகில் நம்மில் பலரை துரத்தும் மிகப்பெரிய பிரச்சனை தொப்பை மற்றும் ஃபேட்டி லிவர். இது வெறும் அழகு சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல, நம் கல்லீரலின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் கவலைப்படாதீர்கள், முறையான உணவு மற்றும் சில எளிய மாற்றங்கள் மூலம் வெறும் 30 நாட்களில் இதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது எப்படி என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இறுதி வரை பாருங்கள், அப்போதுதான் முழுமையான தீர்வு கிடைக்கும். பகுதி 1. ஏன் கொழுப்பு சேர்கிறது? முதலில் நம் கல்லீரலில் ஏன் கொழுப்பு சேர்கிறது என்று தெரிந்து கொள்வோம். நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் சர்க்கரை மற்றும் மாவுச்சத்துக்கள் ஆற்றலாக மாறாமல் கொழுப்பாக மாறி கல்லீரலில் சேமிக்கப்படுகிறது. இதுதான் பின்னாளில் கல்லீரல் வீக்கம் மற்றும் தொப்பைக்கு காரணமாகிறது. இதை தடுக்க நாம் முதலில் செய்ய வேண்டியது நம் உடலுக்குள் செல்லும் எரிபொருளை மாற்றுவதுதான். பகுதி 2. தவிர்க்க வேண்டிய 3 வெள்ளை விஷங்கள். இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் 3 விஷயங்களை மட்டும் தியாகம் செய்ய வேண்டும். சர்க்கரை, இனிப்புகள், சோடா மற்றும் பாக்கெட் ஜூஸ் வகைகளை தொடவே கூடாது. மைதா, பரோட்டா, பிஸ்கெட் மற்றும் பிரெட் போன்ற மைதா உணவுகளை தவிர்ப்பது மிக அவசியம். அதிகப்படியான எண்ணெய். எண்ணெயில் பொரித்த உணவுகளை முற்றிலும் நிறுத்திவிடுங்கள். இவை உங்கள் கல்லீரலுக்கு பெரும் சுமையை தருகின்றன. பகுதி 3. காலை நேர மந்திரபானம். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் அரை எலுமிச்சை பழத்தை பிழிந்து அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் மற்றும் மிளகுத்தூள் கலந்து குடியுங்கள். எலுமிச்சை உங்கள் கல்லீரலை சுத்தம் செய்யும். மஞ்சள் வீக்கத்தை குறைக்கும். ஒருவேளை உங்களுக்கு அல்சர் இருந்தால் வெறும் வயிற்றில் குடிப்பதை தவிர்த்துவிட்டு உணவுக்கு பின் குடியுங்கள். பகுதி 4. உணவே மருந்து. மதிய உணவில் அதிகளவு காய்கறிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக பாகற்காய், முருங்கைக்காய் மற்றும் கீரை வகைகள் கல்லீரலுக்கு மிகவும் நல்லது. சாதத்தின் அளவை குறைத்துவிட்டு புரதச்சத்து நிறைந்த பயறு வகைகள் அல்லது முட்டை வெள்ளைக்கருவை சேர்த்துக் கொள்ளுங்கள். இரவு உணவை இரவு 8 மணிக்குள் முடித்து விடுவது உங்கள் செரிமானத்தை எளிதாக்கி தூக்கத்தில் கொழுப்பை குறைக்க உதவும். பகுதி 5. மந்திர உடற்பயிற்சி. வெறுமனே டயட் மட்டும் போதாது. தினமும் 40 நிமிடங்கள் விறுவிறுப்பான நடைப்பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் நடக்கும்போது உங்கள் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் எரிக்கப்படத் தொடங்கும். உங்களால் முடிந்தால் எளிய யோகாசனங்களான புஜங்காசனம் அல்லது தனுராசனம் முயற்சி செய்து பாருங்கள். இது வயிற்றுப்பகுதி தசைகளை உறுதிப்படுத்தும். பகுதி 6. தண்ணீர் மற்றும் தூக்கம். உடல் எடையை குறைக்க தண்ணீர் ஒரு சிறந்த கருவி. ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முதல் 4 லிட்டர் தண்ணீர் குடியுங்கள். அதேபோல் ஒரு நாளைக்கு 7 மணி நேர ஆழ்ந்த தூக்கம் அவசியம். நீங்கள் தூங்கும்போதுதான் உங்கள் உடல் தன்னைத்தானே பழுதுபார்த்து கொள்ளும். நண்பர்களே, இந்த மாற்றங்களை ஒரே ஒரு மாதம் மட்டும் விடாமுயற்சியுடன் செய்து பாருங்கள்.